அமெரிக்காவுல பிறந்த பொண்ணாச்சு. இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தான் மாயா வாங்கிட்டு வந்தேன். டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன் பொண்டாட்டிடா. இதுதான் நம்ம கலாச்சாரம். நானே மாடர்னா இருந்து ட்ரெடிஷனலா ஒரு பொண்ணா மாறி இருக்கேன். இப்படி ட்ரெஸ் போடுறது நம்ம வீட்டு கலாச்சாரமா? இப்போ இதுதான் என் பூர்வீகம். நான் இந்த கலாச்சாரத்துல தான் இருப்பேன். அதுவும் இந்த மாதிரி குடும்பத்துல நான் எப்படிடா இப்படி ட்ரெஸ் போட முடியும்? நான் இதெல்லாம் போடுவேன்னு நீ எப்படிடா நினைச்ச? நீ என் மனசை புரிஞ்சுக்கவே இல்ல. மாயா, உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல மாயா. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு ஹஸ்பண்டா ரொமான்ஸ் எதிர்பார்க்கறது தப்பா? தப்பில்லடா. ஆனா ரொமான்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையா? அதை தவிர ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல வேற எதுவுமே இருக்காதா? ஏண்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றியே தவிர என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிறிய மாயா. உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற. அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறன்னு தான் தெரியல. நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கேன், நான் சொல்லு. நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்ல மாயா உங்ககிட்ட. நான் 100% உண்மையான புருஷனா இருந்திருக்கேன். ஆனா நீ என்ன மாதிரி 100% என் மனைவியா இல்லைன்னு தோணுது மாயா. இங்க பாரு மாயா, நான் இதை உன்னை வருத்தப்படுறதுக்காக சொல்லல. என்ன நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லு. நீ சொல்லி நான் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நானும் உங்க புள்ளையும் நிச்சயம் கணவன் மனைவியா வாழ மாட்டோம். நான் எப்படிடா சொல்லுவேன்? உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்னு நான் எப்படி சொல்றது? உன்னால பதில் சொல்ல முடியாது இல்ல? அப்ப நான் ஃபீல் பண்றது உண்மைதானே? விடுச்சேனு, கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. எனக்குள்ள ஏதோ இருக்கும். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கல. என் மனச நீ புரிஞ்சுக்க போறதில்ல. என் மனசு காயப்பட்டதாவே இருக்கட்டும். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். மாயா, நான் சொல்றத நீ எதுவும் சொல்லாத. மாயா, எனக்கு ஒரு விஷயம் புரியலனா அது எனக்கு புரிய வை. நீதான் சாமர்த்தியமான ஆளாச்சே. நான் கேட்க தயாரா இருக்கேன். எனக்கு அது புரியல. என்னன்னு புரிய வை. ஒரு தடவை சொல்லி புரியலையா? இன்னொரு தடவை சொல்லு. இல்ல 10 தடவை கூட சொல்லு. ஆனா எனக்கு புரியற வரைக்கும் நீ சொல்லிதான் மாயா ஆகணும். சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு மாயா. என்னால சொல்ல முடியாது. 1000 தடவை கேட்டாலும் சொல்ல முடியாது. நீ என்கிட்ட எதிர்பார்க்கறதையும் என்னால கொடுக்க முடியாது. இத சொல்லாம மனசுல வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டேன்.